நான் திடீரென இந்த ஓனாட்சி மடத்தில் இவ்வாறு ஒரு சந்திப்பு. ஆனால் இவருடைய பேர் கேள்விப்பட்டிருக்கிற முத்துக்குமாரன் எல்லாம் அதிகமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை கொண்டு அவங்ககிட்ட கொடுப்பாரு, இந்தாங்கன்னு சொல்லி எடுத்தவர்களுக்கு விழுந்திருக்குது, எடுக்காதவர்கள் துரதிர்ஷ்டவாதிகளாக இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கழிச்சு பார்ப்போமே. உங்களோட ஊர் அது? கோட்டைக்கல்லாறு. இந்த சுத்திகர் விற்கிற தொழிலை கூட காலமாக செய்கிறீங்க? 20 வருடமாக செய்கிறீங்க. நீங்கள் எவ்வாறு அந்த இதை விற்பனை செய்கிறீங்க? கவுண்டர்ஸ்கள் இருக்கு. 9 கவுண்டர்ஸ் இருக்கு. 10 பேர் வேலை செய்கிறாங்க. 9 கவுண்டர் வச்சிருக்கீங்க. எங்கெங்கே வச்சிருக்கிறீங்க? கலவாஞ்சிட்டுக்குள்ளே இருக்கு. பெரிய கலத்துலேருந்து கழுதாவில் வரைக்கும். பெரிய கலத்துலேருந்து கழுதாவில் வரைக்கும் 9 கவுண்டர் இருக்குது. அதாவது 9 உங்களுக்கு சொந்தமானதா? ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் விற்பீங்க? 10,000. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் ஒரு நாளைக்கு விற்பீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் 20 வருடத்தில் வித்தத்தில் உங்களுக்கு ஆகக்கூடிய விழுந்த உங்களோட எவ்வளவு? 2 கோடி. எங்கே விழுந்தது? கொடைக்காலத்தில் 2 கோடி விழுந்தது. அதுக்கு அடுத்ததாக 10 லட்சம் 10 லட்சம் 30 பேருக்கு நடந்து விழுந்துருக்குது. எங்கே தியாக்கல அவங்க எல்லாரையும் 10 லட்சம் 30 லட்சம் 10 லட்சம் 30 பேருக்கு. அதை தவிர 25 லட்சம் ஒரு 10 பேருக்கு விழுந்து. 25 லட்சம் 10 பேருக்கு விழுந்து. 10 பேருக்கு 25 லட்சம் 10 பேருக்கு 10 லட்சம் 30 பேருக்கு. வேறு லட்ச ரூபா நிறைய. லட்ச ரூபா நிறைய கணக்கு இல்லை. எத்தனை வீட்டில் இருக்கும்? 100க்கு மேலே 100 பேருக்கு மேலே விழுந்துருக்கு. உங்களோட அதிர்ஷ்டம். அப்போ தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் எங்கே எடுத்து வரீங்க? இல்லைங்களே, கொழும்புலேருந்து மட்டக்களப்புக்கு வரும். போய் எடுக்கணும். எங்கள் ஆஃபீஸ் வந்து கொழும்புலேருந்து மட்டக்களப்புக்கு வரும். அப்புறம் மட்டக்களப்பு போய் ஆஃபீஸில் போய் எடுப்பீங்க. எடுத்து வந்து இது வைங்க. அதே மாதிரி காரியாலயங்களுக்கும் போவீங்க? போலீஸ் வரைக்கும் போவேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன். எங்கே மட்டும்? போலீஸ் ஸ்டேஷன் களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் நீங்கள் விற்பனை செய்வீங்க. எங்கேருந்து எங்கே? கோட்டைக்கல்லாருந்து களுவாஞ்சிக்குடி. அது மட்டும் எவ்வளோ விற்பீங்க? 500 டிக்கெட் நீங்கள் விடுத்தி முடிச்சிடுவீங்க. உங்களுக்காக காத்திருப்பாங்க. என்ன இப்போ நீங்கள் முத்துக்குமார் வருவார்ன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. உங்களோட பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். மகனும் முகவர். மகனும் மகளும் முகவர்களாக இருக்கிறாங்க. இருந்தோடு செய்கிறாங்க. எங்கே 3 பேரும் சேர்ந்து செய்கிறீங்க. மகன் மகள் அப்பா 3 பேரும் சேர்ந்து செய்கிறீங்க. இந்த டிக்கெட் விற்கிற அந்த இதில் உங்களோட வாழ்க்கையில் 20 வருடத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் மட்டும் என்னது சொல்லலாம்? மறக்க முடியாது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் 20 வருடத்தில்? பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் நீங்கள் உங்களோட டிக்கெட்டை விற்காம எல்லாம் இருந்திருக்கீங்க தானே? சில நேரம் ஒரு நாள் கடும் மழை. ஒரு நாள் கடும் மழை. 56 மகாஜன் டிக்கெட் மிஞ்சிட்டு. 56 மகாஜன் டிக்கெட் மிஞ்சினது. 56 மகாஜன் டிக்கெட் மிஞ்சினது. அப்போ 10 ரூபா ஒரு டிக்கெட். அப்போ ஒரு 10 ரூபா ஒரு டிக்கெட். நாளைக்கு 560 ரூபா எப்படி கட்டுறது தேய்ச்சி போயிருந்ததா? 560 ரூபா இப்படி கட்டுறேன்னு சொல்லி தேய்ச்சி போயிருந்தீங்க. குலுக்குன உடனே 21 லட்சம் அதில் வந்தது எனக்கு. அதில் குலுக்குன உடனே 21 லட்சம் விழுந்தது. அதாவது ஒரு நாள் மழை பெய்தது. 56 டிக்கெட்டை எப்படி விற்கிறேன்றது யோசிச்சிருக்கக்குள்ள, 560 ரூபாய் எப்படி கட்டுறேன்றது யோசிச்சிருக்கக்குள்ள குலுக்கல்ல 21 லட்சம். அது உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைலாம் சொல். அதுதான் உங்களோட மறக்க முடியாத சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். எப்படியாம்மா விற்பனை இல்லை என்ன மாதிரி? நல்ல உங்களுக்கு விழுந்திருக்கா? எங்களுக்கு சிறிய துறை கம்பெனிக்கு 200 ரூபா விழுந்திருக்கு. 200 ரூபா 300 ரூபா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எடுக்கிறாங்க. எடுக்கலாம். நம்ம சில நேரத்தில் இப்போ நானும் எடுத்தேன். இப்போ நான் காணாட்டி எடுத்திருக்க மாட்டேன். இப்போ அவரை கண்டு தானே எடுத்தேன். இப்போ அவர் அதிர்ஷ்டத்தை தேடி எங்களை நாடி வாரார். விலங்குதானே? அதை நாங்கள் தட்டி விடாமல் தொட்டிக்கன்றா விழாமல் விடலாம். நிகழ்ந்த விடலேண்டு ஓட்டு அது உடனே அதிர்ஷ்டம் தொடர்ந்து வராதானே? ஒரு நாளைக்கு தானே வராது. அந்த வகையில் இறுதியாக என்ன சொல்ல போறீங்க முத்துக்குமார் அவர்கள்? அப்பாவோட பேர் என்ன? பையா போடி முத்துக்குமார் கோட்டைக்கல்லார். என்ன நீங்கள் இறுதியாக என்ன சொல்ல போறீங்க? நம்பிக்கை வச்சு டிக்கெட் எடுத்தோம். ஒரு நாளைக்கு வெட்டி நிற்கும். நான் அந்த லோக்கர் வியாபாரம் 20 வருடமாக செய்து கொண்டு வருகிறேன்.
அதில் 2 கோடி ரூபா ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டவர் வந்து விழுந்தது. அதுக்கு பிறகு நாங்களும் எடுக்கணும் பல நம்பிக்கை பேர் வச்சு தான் நம்பிக்கை எடுக்கிறோம். எடுக்கிறாங்க. ஏதோ கடவுளோட நம்பிக்கை கொண்டு நாங்கள் எடுக்கிறோம். இறைவன் செய்யும் எடுக்கணும். உங்களை வேண்ட 2, 3 எடுக்கும். நாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உழைக்கும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உழைக்கலாம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் இதனால் பல நன்மைகள் இருக்குது. நாங்களும் எடுக்கணும். கல்வி சுகாதாரம் 2க்கும் தான் செலவழிக்கும். அதை விட அபிவிருத்தி திட்டம் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு அர்ப்பணிப்பாக சேவை